Hello students, I am Anthony. Number 10th Mathematics, Numbers and Sequences. Exercise 2.2 problem 3 நம்ம பார்க்க போறோம். Find the HCF of the given two numbers. ஓகே, அது கொடுக்கப்பட்ட எண்களின் ஓகே மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? By fundamental theorem of arithmetic, அதாவது அடிப்படை எண்ணியல் தேற்றத்தா. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டூ நம்பருக்கு நம்ம தனித்தனி நம்ம ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, 2 lakh. Yes or no? Okay, 2 lakh. Okay, 52,000. Okay, 525. ஓகேயா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டர்ஸ், அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஓகே, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னாக்கா ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து நம்ம கொண்டு போகணும். ஓகே, ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 வந்து டிவைட் ஆகாது. ஓகே, 3 டிவைட் ஆகும். ஓகே, how many டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 8, 4, ஓகே 175. ஓகே, சரி, திரும்ப 3 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ வந்து 5 எடுத்துக்கலாம். ஓகே, 5 டிவைட் பண்ணும் பொழுது ஓகே உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஓகே 1, 6, ஓகே 8, 3, 5. ஓகே, 8, 3, ஓகே 5. எஸ், நம்ம 5 டிவைட் பண்ணியாச்சு. ஓகே, அகைன் திரும்ப என்ன பண்ணுது? ஓகே, நம்ம 5 நம்ம டிவைட் பண்ணலாம், ஏன்னா வந்து எண்டிங் வித் 5ங்கிறதுனால. அப்போ 5 டிவைட் பண்ணுங்க. ஓகே, எத்தனை நம்ம டிவைட் பண்ண பாருங்க. ஓகே, 3,300 ஓகே 67. ஓகே, எஸ். ஓகே, நம்ம இப்போ 5 டிவைட் பண்ணியாச்சு. அதுக்கு இது 5 டிவைட் ஆகுமாட்டா? டிவைட் ஆகாது. 7 தான் டிவைட் ஆகும். 7 வந்து என்ன பண்ணுறீங்க? டிவைட் பண்ணுறீங்க. அப்போ டிவைட் பண்ணும்போது எத்தனை முறை டிவைட் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. ஓகே, how many times? 481. எஸ், இது வந்து உங்களுக்கு 481. ஓகே, திரும்ப 7 டிவைட் பண்ணாது. ஓகே, 13 தான் டிவைட் பண்ணோம். ஓகே, 13 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 37 டைம்ஸ். ஓகே, பிகஸ்ட் நம்பர் நீங்கள் வந்து 1 by 1 இங்கே செக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, செகண்ட் நம்பர் எடுங்க. ஓகே, செகண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு 36. ஓகே, 36. ஓகே, 36. ஓகே, அதாவது ஓகே 3,63,636. ஓகே, எப்பயுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும் பொழுது ஓகே ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து நம்ம போகணும். ஓகே, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு 2 டிவைட் ஆகும். ஓகே, 2 டிவைட் பண்ணினா கிடைக்கும் உங்களுக்கு 1, 8, 1. அகெயின் ஓகே 8, 1, 8. சரிங்களா? எஸ். இப்போ திரும்ப என்ன பண்ணுறீங்க? 2 டிவைட் பண்ணுங்கள். 2 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 90909. ஓகே, நவ் திரும்ப 2 டிவைட் ஆகாது. ஓகே, 3 எடுத்துக்கோங்க. ஓகே, 3 டிவைட் பண்ணும் பொழுது ஓகே 3 டைம்ஸ் 0, 3 டைம்ஸ் 0. ஓகே, 3 டைம்ஸ். திரும்ப வந்து 3 டிவைட் ஆகும். ஓகே, 1 டைம் 0, 1, 0, 1. எஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க? ஓகே, அகைன் 3 டிவைட் பண்ணுங்கள். 3 உங்களுக்கு டிவைட் ஆகும். ஓகே, how many டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 3,367. ஓகே, இப்போ 3 டிவைட் ஆகாது. லைக் தட். இங்கே பாருங்கள் 7. 7 உங்களுக்கு டிவைட் ஆகும். ஓகே, how many டைம்ஸ்? உங்களுக்கு 481. சரி, இப்போ மேற்கொண்டு 13 வந்து டிவைட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? 37. ஓகே, எஸ், நம்ம எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. 37 ஃபர்தராக 37 மட்டும் தான் டிவைட் பண்ணும், வேறு எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள்? இந்த ஒவ்வொரு நம்பருடைய ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட் நம்பர் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 25. 25, 25, 25. 2,52,525. இப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 3, 5, 5, 7, 13. எஸ், அதை எடுத்து எழுதுங்க. ஓகே, 3 இன்ட்டு ஓகே 5 இன்ட்டு 5 இன்ட்டு 7. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 13. நெக்ஸ்ட் ஃபாலோயிங் நம்பர் வந்து உங்களுக்கு 37. ஓகே, நெக்ஸ்ட் த ஃபாலோயிங் நம்பர். ஓகே, வாட் த ஃபாலோயிங் நம்பர்? ஓகே, 36, 36. ஓகே, 36. 3,63,600. ஓகே, 36 ஈக்குவல் டு என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸு? ஓகே, 2, 2. ஓகே, அகைன் 3s வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எத்தனை 3s இருக்குது? ஓகே, 3 3s. எஸ், 3, 3. ஓகே, 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7, 13. எஸ், ஓகே 7. ஓகே, 13. ஒன் மோர் எலமெண்ட் வந்து உங்களுக்கு 37. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா now we are going to find out HCF. ஓகே, அதாவது ஓகே மீப்போவா நம்ம சொல்லுவோம் தமிழில் பார்த்தோம்னாக்க மீப்பெரு பொது வகையன். ஓகே, இப்போ இதில் ஃபண்டமெண்டல் தேரம். ஓகே, அதாவது அடிப்படை எண்ணியல் தேட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே ரெண்டு நம்பருக்கும் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ், அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் இந்த காமன் எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வாட் த காமன் எலமெண்ட்ஸு? ஓகே, 3 வித்து இங்கே பாருங்கள் 3. எஸ், அந்த 3 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்தது 7 வித்து 7. இங்கே பாருங்கள் 7 வித்து வாட் உங்களுக்கு 7. ஓகே, அந்த 7 எடுத்து இங்கே எழுதுறீங்க. ஓகே, அடுத்தது 13. ஓகே, லாஸ்ட் 2 நம்பர்ஸும் வந்து உங்களுக்கு காமன் தான். எஸ், ஓகே, லாஸ்ட் 2 நம்பர்ஸ் 13 as well as வாட் உங்களுக்கு 37. எஸ், ஓகே 13 இன்ட்டு வாட் உங்களுக்கு 37. ஸோ ஆல் டுகெதர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 10101. அதாவது ஓகே 10,101. ஓகே, விச் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்போவா. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைண்ட் தி HCF மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மெத்தட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை.
அப்போ மெத்தட் மென்ஷன் பண்ணலங்கிறதுனால ஓகே எனி மெத்தட் வீ கேன் ஃபாலோ. ரெண்டு மெத்தட் இருக்குது. என்னென்னது? ஓகே ஃபண்டமெண்டல் theorem ஆஃப் அரித்மேட்டிக், அதாவது அடிப்படை எண்ணியல் தேற்றம். ஓகே இன்னொரு மெத்தடு ஈக்குவலிட்டி டிவிஷன் அல்காரிதம், அதாவது ஈக்குவலிட்டி வகுத்து வழிமுறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் ஓகே டிஸ்கஸ் பண்ணி என்ன ஆன்சருங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ரெண்டு மெத்தட்லையும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே ஈக்குவலிட்டி டிவிஷன் அல்காரிதம், அதாவது ஈக்குவலிட்டி வகுத்தல் வழிமுறை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஈக்குவலிட்டி டிவிஷன் லெம்மா பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ரிப்பீட்டேஷன். என்ன ஃபார்முலா பாருங்கள், a equal to bq plus what 6, 0 less than or equal to 6 less than what உங்களுக்கு ஓகே b. இங்கே ஏங்கிறது டிவைடண்ட், பிங்கிறது டிவைஸா, கியூங்கிறது கோஷன், ஆறுங்கிறது ரிமைண்டர். சரிங்களா? ஓகே வகுபடி என்ன, வகுக்கும் என்ன, ஈவு மீதி நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, ஓகே வந்து எது ஹையஸ்ட் நம்பரோ அந்த ஹையஸ்ட் நம்பர் என்ன பண்ணுங்க, ஏன்னு எடுத்துக்கோங்க. ஓகே ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஓகே இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணலாமா? ஓகே ஹியர் ஏங்கிற பிளேஸில் ஓகே என்ன பண்ணுறீங்க, ஓகே 36 36 36, பிங்கிற பிளேஸில் ஓகே 25 25 ஓகே 25 இன்டூ. இப்போ இந்த நம்பர் வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணது பாருங்களேன். ஓகே ஒன் டைம். ஓகே ஜஸ்ட் வீ கேன் செக் இட் அவுட் ஹியர். ஓகே ஹையஸ்ட் நம்பர் வந்து என்ன பண்ணுறீங்க, ஓகே உள்ளே போட்டுக்கிறீங்க. ஓகே லோவஸ்ட் நம்பர் என்ன பண்ணுறீங்க, ஓகே வெளியில் போட்டுக்கிறீங்க, டிவைட் பண்ணுறீங்க. இப்போது ஓகே 25 25 25. ஓகே how many times? ஒன் டைம். எஸ், அப்போது 25 25 25. ஓகே பேலன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ரிமைனிங் பேலன்ஸ் வந்து என்ன வரும் உங்களுக்கு, ஓகே எல்லாமே 1 1 1 1 உங்களுக்கு 1. ஓகே எஸ், டோட்டலாக வந்து 6 ஒன்ஸ். அப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஓகே ஆல்ரெடி இந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஏ. ஓகே இந்த மேலே நம்பர் 36 36 36. ஓகே இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஓகே பி. ஓகே அதாவது டிவைஸா, இந்த ஒன்றுங்கிறது கோஷன்ட். சரிங்களா? ஓகே இந்த 6 ஒன்ஸ் இருக்குது இல்லையா, ஓகே 1,11,111. ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு ஓகே ரிமைண்டர். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பரை காப்பி பண்ணுவோம். ஓகே ஆல்ரெடி நம்ம ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. இந்த கியூங்கிற ப்ளஸில் வேல்யூ வந்து உங்களுக்கு 1. எஸ் 1 போட்டுக்கோங்க. ஓகே ப்ளஸ் ரிமைண்டருங்கிற ப்ளஸ் என்ன வரும், ஓகே அந்த ஓகே 6 ஒன்ஸ். ஓகேங்களா? 1,11,111 அது வரும். சரியா? ஓகே ரிமைண்டர் பாருங்கள் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ப்ராசஸ் நம்ம எது வரைக்கும் கொண்டு போகணும்னாக்க ரிமைண்டர் 0 வர வரைக்கும். இங்கே ரிமைண்டர் 0 வரல, அகைன் வி ஹவ் டு ரிப்பீட் த சேம் ப்ராசஸ். ஓகே அப்போ இங்கே டிவைடண்டுங்கிற பிளேஸில் அந்த டிவைசர் வந்துடும். எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே 25 25 ஓகே 25. ஓகே இந்த டிவைசருங்கிற பிளேஸ் அந்த ரிமைண்டர். சரிங்களா? என்ன நம்பர், ஓகே ஆல் டு த 6 ஒன்ஸ். ஓகே இப்போ இந்த 2,52,525 1,11,111 எத்தனை முறை டிவைட் பண்ணுது, ஓகே 2 டைம்ஸ் டிவைட் பண்ணுது. அப்போ 2 டைம்ஸ் டிவைட் பண்ணது போக மீதி பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து 30,000. சரிங்களா? 30,300 ஓகே 3 வரும். ஓகே ரிமைண்டர் 0 வந்துச்சா, ரிமைண்டர் 0 வரல, அகைன் வி ஹவ் டு ரிப்பீட். அப்போது இங்கே என்ன ஆகிடும், அந்த டிவைசர் இங்கே வந்துடும். எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு ஓகே இந்த ரிமைண்டர் வந்து உங்களுக்கு டிவைசருங்கிற பிளேஸில் ஓகே 30,300 ஓகே 3. ஓகே இப்போ இந்த 1,11,111 இந்த 30,303 எத்தனை முறை டிவைட் பண்ணோம், 3 டைம்ஸ் டிவைட் பண்ணோம். அப்போ 3 டைம்ஸ் டிவைட் பண்ணாக்க மீதி பேலன்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 20,202. ரிமைண்டர் பாருங்கள், இப்போது 0வா, 0 இல்லை. அப்போ 0 இல்லைங்கிறதுனால ஓகே அகைன் வி ஹேவ் டு ரிப்பீட் த ப்ராசஸ். ஓகே 30,303. ஓகே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 20,000 ஓகே 202. ஓகே இப்போ இந்த 30,303 20,202 எத்தனை முறை டிவைட் பண்ணோம் உங்களுக்கு, 1 டைம் டிவைட் பண்ணோம். அப்போ 1 டைம் டிவைட் பண்ணிச்சுனாக்கா மீதி பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே 10101. ஓகே ஓகே இப்போ ரிமைண்டர் ஆகி நாட் ஈக்குவல் டு 0. திரும்ப நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால அகைன் வி ஹவ் டு ரிப்பீட். சரி, இப்போ இந்த டிவைடுங்கிற பிளேஸில் ஓகே 20202 ஈக்குவல் டு இந்த இடம் பாருங்கள் 10101. ஓகே இப்போ 20,202 ஓகே 10,101 எத்தனை முறை டிவைட் பண்ணோம், ஓகே 2 டைம்ஸ் டிவைட் பண்ணோம். அப்போ 2 டைம்ஸ் டிவைட் பண்ணிச்சுன்னா மீதி பேலன்ஸ் என்ன, மீதி பேலன்ஸ் உங்களுக்கு 0. அப்போ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 வந்துச்சு இல்லையா. ஓகே we can stop the process. அப்போ ஸ்டாப் பண்ணுறீங்க. ஓகே now we can write the answer. ஓகே HCF அதாவது நம்ம தமிழில் நம்ம சொல்லணும்னாக்க ஓகே மீப்போவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே தட் ஈக்குவல் டு ரிமைண்டர் 0 வரும் பொழுது டிவைஸருங்கிற பிளேஸில் என்ன எலமெண்ட் இருக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு HCF அதாவது மீப்போவா. ஓகே மீ பேர் பொதுவாக நம்ம சொல்லுவோம். ஓகே 10101 ஓகே 10,101. ஓகே விச் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே இங்கே வந்து மெத்தட் மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த பர்டிகுலர் மெத்தட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். சரியா?
ஓகே, தேங்க்யூ.